வேதம் சொல்கிறது, அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள் பற்றி எரிந்து பாளையத்தில் கடைசி இருந்த சிலரை பட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியாம நமக்கு ஏதோ பின்னாடி பட்சித்து போடுது. நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே, நம்ம பேச்சு கேட்காத மாதிரியே, நம்ம மகன் நம்ம பேச்சு கேட்காத மாதிரியே, நம்ம மனைவி நம்ம பேச்சு கேட்காத மாதிரியே அப்படி திட்டுறான். நம்ம சொல்லுவோம், என்ன ஆண்டவர் இவ்வளோ ஊழியம் பண்றேன்னு, இவ்வளோ சத்தியத்தை பேசுறேன்னு, இப்படி உண்மையா இருக்குன்னு, இந்த மகன் இப்படி அப்படி சொல்லக்கூடாது. தேவனே உம்மால் கூடும்பா, நல்லாவி அனுப்பு அந்த பிள்ளைகள் மத்தியில, அந்த மகளுக்கு நல்ல புத்தியை தாரும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் அதுதானே சொல்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதுதானே சொல்லு. அவர்களுக்கு நல்லாவிய தாரும், நல் புத்தியை தாரும். அப்ப நல்ல சிந்தனையை தருகிறவர் யாரு? தேவன். தேவன். நல்ல புத்தியை தருகிறவர் யாரு? நாம அப்படிதானே அங்க இருந்தோம், நாம ஆழியில் தானே இருந்தோம். இன்னைக்கு நாம அதெல்லாம் மறந்துட்டு, இப்ப நான் கரெக்டா கேட்கிறேன், இப்ப கரெக்டா. முதல்ல எப்படி இருந்தோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மாத்திரம் தான் திருத்திக்கின்னு, தேவன் என்னை திருத்த வல்லவரா இருக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நாம தப்பா பேசும்போது கூட அவருடைய அக்கினி நம்மளை பட்சித்து போடுகிறதா இருக்கிறது.